காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் தகுதி இல்லாத என்னை கூட அப்பா, உம்முடைய கிருபையினாலே நீர் தகுதிப்படுத்தி இந்த இடத்திலே வைத்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும், இருதயத்தின் தியானமும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட நான் ஜெபிக்கிறேன். வீண் வார்த்தைகள் ஒன்றும் பேசாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கப்பா. நீர் வெளிப்பட வேண்டுமாறு கூட நான் ஜெபிக்கிறேன். மீதி அந்நியத்தை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு, எனக்கு தேவன் கொடுத்தது என்ன அப்படின்னா, அவருடைய மாறாத கிருபை. அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு? அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்னெல்லாம் செய்யணும்? எப்படியெல்லாம் இருக்கணும்? அப்படிங்கிறதை குறித்ததான காரியங்கள தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். பாருங்க, ஏசாயா 54:10 கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அப்போ ஏசாயா 54:10 அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எது விலகினாலும், நம்மளை விட்டு போனாலும், அவர் என்ன செய்வாராம்? அவருடைய கிருபையினால நம்மை வழி நடத்துவார். அவருடைய சமாதானம் நம்மளோடு கூட இருக்கும் என்பதாக ஏசாயா சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த வேதாகமத்துல கிருபை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சொல்லணும்னா நிறைய பேர். மோசே, ஆபிரகாம், நோவா, யோசேப்பு, அப்படி நிறைய, தாவீது, அப்படி நிறைய சொல்லலாம். ஆனா ஒரு சிலரை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். கிருபைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கிருபை என்பது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவானாயிருந்த இயேசுவானவர் என்ன ஆகுறாரா? நமக்காக அவர் தரித்திரமாகிறாரு. எப்படி? சிலுவையில அறையப்படுறாரு. அதிலிருந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறாரு. பாவிகளா இருந்த நம்மை மீட்டு எடுக்கிறார். அதுதான் என்னதுன்னா கிருபைன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்முடைய மேன்மையினால நமக்கு அது கொடுக்கப்பட்டது அல்ல. அவருடைய இரக்கத்தால நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் கிருபை. அப்போ அவர் தன்னை மேன்மைப்படுத்தல. அந்த இடத்துல நான் மட்டும் நல்லா இருந்தா போதுங்கிற எண்ணம் அவருக்குள்ள காணப்படல. அதுதான் ஒரு தன்னலமற்ற அன்பு. தன்மேல் நம்ம மேல வைத்த அன்பினாலே தன்னை மேன்மையாக நினைக்காதபடி அவர் தரித்திரராக மாறினார் என்பதை நாம் அறிகிறோம். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை நம்ம என்ன செய்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி உள்ளவராய் இருந்தாரு? ஐஸ்வர்ய உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரம். அப்ப நாம் தரித்திரர் தான். ஆனாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு இந்த கிருபை கிடைத்தது. நம்ம என்ன செய்யறோம்? நமக்காக அவர் தரித்திரராக மாறினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து ஏன் நமக்கு அந்த கிருபை அவசியம்? கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாதா? கண்டிப்பா வாழ முடியும் நம்ம நினைப்போம். ஆனால் அது என்னதான்? ஒன்றுமே ஆகாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் நாம் இந்த நாள்ல அவரை துதித்து கொண்டு பாடிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை, அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நேரங்கள்ல நமக்கு தேவன் வெளிப்படுவார். சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது நீ இப்படி நடந்தா உனக்கு நன்மை என்பதை அவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டுமானாலும், அந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நமக்கு என்ன அவசியம்னா, உலக பிரகாரமான செல்வங்களோ ஆசிகளோ கிடையாது. அவருடைய கிருபை இருந்தாதான் நமக்கு இது எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா இந்த நாள்ல நம்ம ஜீவனோட இருக்க முடியாது. ஏன்னா உலகத்துல பல விதமான போராட்டங்கள், சோதனைகள் நிறைய இருக்கு. அந்த சோதனைகள் எல்லாம் ஜெயிக்கணும்னா அதற்கு யார் பலன் தர்றாருன்னா அவர்தான். அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியாது என்பதை யார் வெளிப்படுத்துறாருன்னா கர்த்தர் நமக்கு எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு இப்படி எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:10 பார்த்தோம்னா, நான் இருக்கிறது
தேவ கிருபையினாலே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல ஜீவிக்கிறது அவருடைய கிருபையினாலதான். இல்லைன்னா அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அப்போ அவர் நமக்கு கொடுத்த கிருபை என்ன இல்ல, வீணாக இல்ல. அவர் நம்மோட இருக்கிறனாலதான் நம்முடைய சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படியாக அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு யார் சொல்றான்னா, கொரிந்தியரை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை, அவரோடு இருக்கிற தேவ கிருபை தான் அவரை என்ன செய்தான், வழி நடத்துகிறது என்பதாகிய பவுலடிகளை சொல்லுகிறார். அடுத்து புலம்பல் 3:22 என்ன சொல்லுதுன்னா, நான் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் இந்த நாள்ல இருக்கிறது அவருடைய கிருபை. அடுத்தபடியாக நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என்னதான், தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபை, மாறாத கிருபை நம்ம கூட இருக்கிறனாலதான் நான் இந்த நாள்ல ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கிறோம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மெய்யான ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டுமானாலும் அவருடைய கிருபை தான் நமக்கு என்னது அவசியம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்பதை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த ரட்சிப்பு யாரால மட்டும்தான் கிடைக்கும்னா, அவருடைய கிருபையால் மட்டும்தான் கிடைக்கும். அவருடைய கிருபை நம்ம மேல இல்லைன்னா, யோசிச்சு பாருங்க, உலகத்துல எத்தனையோ மக்கள் வேதனைப்படுறாங்க. ஏன் அவங்களுக்குள்ள அவருடைய கிருபை இல்லையோ என்னமோன்னு நினைக்க தோணுது. எவ்வளவோ சோதனைகள், வேதனைகள், கண்ணீர் வடிக்கிறாங்க. கடைசியில தற்கொலைங்கிற பாவத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த தற்கொலைங்கிற பாவம் அவருடைய கிருபை இல்லைன்னாதான் அந்த பாவங்கள் நம்முடைய காணப்படும். ஆனா நம்மளே அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்றால், நம் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே தான் ஜெயம் எடுத்தவர்களாய் காண முடியும் என்பதை இந்த புலம்பல் 32 நம்ம பாக்குறோம். அடுத்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள்ல, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்ம எல்லாருமே நம்ம பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்குது. சில நேரங்கள்ல நமக்குள்ள பொறாமை வரலாம். ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் நம்மளை இப்படி ஒடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தீமையான எண்ணங்கள் கூட நமக்கு வரலாம். நம்ம இப்படி இருக்கிறதுனாலதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாமே அக்கிரமங்கள் தான். மற்றவர்கள் குறித்ததான தீமையான எண்ணங்கள் நமக்குள்ள வந்தாலே அது அக்கிரமம் தான். அப்படிப்பட்ட அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருக்கிற நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தாரா, உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. கிருபையினாலே எதை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், விசுவாசத்தை கொண்டு. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை கண்டான் என்பதை பார்க்கிறோம். அவன் விசுவாசிக்கலன்னா அந்த ரட்சிப்போ அந்த மகிமையோ அவனுக்கு கிடையாது. இது நம்முடைய சுய சித்தத்தினால் உருவாகிற ஒரு காரியம் அல்ல. எப்படின்னா, நம்முடைய சுய சித்தத்தினால மற்ற பொருட்களை வாங்கலாம், உலக பொருட்களை வாங்கலாம். ஆனா கிருபையை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படின்னா, தேவன் நமக்கு அளித்த ஈவு, ஒரு நன்கொடை. தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினால நமக்காக அவர் கொடுத்த ஈவுதான் கிருபை என்பதாக நாம் காணலாம். இந்த கிருபை யாருக்கெல்லாம் அவரு அறிந்திருந்தாங்க, அந்த கிருபையை பற்றி யாரெல்லாம் அறிந்திருந்தாங்கன்னா, அநேகர் அறிந்திருந்தாங்க. நம்முடைய வேதாகமத்துல யோசேப்பு அறிந்திருந்தான், யோசுவா அறிந்திருந்தான், அப்படி நிறைய பேர் அறிந்திருந்தாங்க. ஆனா இந்த கிருபையின் அவசியத்தை யார் அறிந்திருந்தார்னா, மோசே அறிந்திருந்தார். அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா தாயின் கருவிலேயே அவரை தெரிந்து கொண்ட தேவன். இவன் தான் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனை பாதுகாத்த தேவன். அந்த தேவனை பற்றி மோசே எப்படி இருந்தானா, நன்றாக அறிந்திருந்தான். எப்படி என்றால், அவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம நினைக்கலாம்ல, ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், அவருக்கு சித்தமானதை அவர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு, விசுவாசம் இருக்குது. அதே போலதான் மோசேயும் அந்நாட்கள்ல அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், அதனால்தான் அவர் என்ன செய்தாரா, தம்முடைய ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் மக்களை 6 லட்சம் மக்களையும் அதற்கு மேற்பட்ட ஜனங்களையும்
ஒன்றுமில்லாத வனாந்தரத்துல, ஒரு வனாந்தரத்துல எதுவுமே இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. ஆனா இத்தனை மக்களை வழி நடத்த முடியுமா? கண்டிப்பா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? மோசேக்கு கீழ்ப்படிவாங்களா? கண்டிப்பா கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு தனி மனிதனால இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிடுங்க. ஒரு டூர் போனா ஒரு 40 பிள்ளைய வழி நடத்திட்டு போறதுக்குள்ள, ஒண்ணு அந்த பக்கம் போகும், ஒண்ணு இந்த பக்கம் போகும், ஒண்ணு தேவையில்லாத இடத்துக்கு போகும். எல்லாத்தையும் நம்ம விரட்டி தான் பிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஞானம் இருந்தா தான், கடவுளுடைய பலன் இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். அப்போ மோசே கூட தேவனுடைய கிருபை இருந்ததுனால தான், அந்த 60,00,000 மக்களையும், அதுக்கு மேற்பட்ட மக்களையும் வனாந்தரத்துல அவர் செழிப்பா என்ன செய்தார்? நடத்திட்டு போனார். எல்லாத்துக்கும் காரணம், அவர் தேவனோடு தன்னுடைய உறவை ஏற்படுத்திக் கொண்டார். எப்பொழுதும் தேவனோடு பேசுகிறவராக காணப்பட்டார். யாத்திராகமம் 33, 12, 13, 16 வசனங்களை வாசிக்கும்போது என்ன செய்றாராம்? கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லிங்க. ஆனா, என்னோட யார் வருவா? இப்ப நம்ம நினைப்போம், நம்ம கூட யார் வருவா? தலைமை ஆசிரியர் வருவாங்களா? நம்ம மட்டும் தான் தனியா கூட்டிட்டு போணுமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏதோ ஆபத்து வந்தா என்ன செய்யறதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா, மோசே வந்து தேவன்ட்ட கேட்கிறாரு. என்ன நீ அழைத்துக் கொண்டு போன்னு சொல்றீங்க. ஆனா என்னோடு கூட யார் வருவா? யார நீங்க அனுப்புறீங்க? எனக்கு நீங்க சொல்லலையே இன்னும். அப்போ அடுத்து நீங்க என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றீரு. ஆனா, என் கண்களை கிருபை கிடைத்தது என்று நீங்க சொல்றீங்க. அப்படி நீங்க சொன்னது உண்டானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய வழியை எனக்கு என்ன செய்யுங்க? அறிவியுங்க. நம்ம கேட்போம், அப்பா உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை இருந்துச்சுன்னா, நாங்க இந்த நாள்ல எந்த காரியத்தை செய்யணும்? எது நன்மை? எது தீமை? எதை நாங்க செய்யணும், செய்யக்கூடாது? என்பதை நம்ம கேட்போம். கண்டிப்பா கேட்போம். அப்படி கேட்காத பட்சத்துல, நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் தான். அது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படி கேட்காதனால அநேக பாடுகள் நமக்கு வந்தது உண்டு. அப்ப மோசே அத விடல. அவருடைய கிருபை அவரோட கூட இருந்ததுனால அவன் கேட்கிறான். நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைங்க. அப்பா அந்த ஜாதி உமக்கு பிரியமான ஜனம்னு நீங்க நினைங்க. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது எதினால் நான் அறிந்து கொள்ள முடியும். நான் அந்த ஜனங்கள வழிநடத்தணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, உம்முடைய கிருபை எனக்கு கிடைச்சதுன்னு நான் எதனால அறிய முடியும்? எப்படி நீங்க அறிவீங்க? நான் அறிந்து கொள்ள முடியும்? அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்றார். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா அதுக்கு ஒரு பாட்டு கூட வரும் உண்டு தெரியுமா? நீர் எங்களோடு வந்தா எங்களுக்கு எந்த குறையும் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு பாடல் உண்டு. அப்போ நீர் எங்களோடு வருவதினால் தான் அல்லவோ அப்படின்னு தேவன்ட்டயே கேட்கிறார். இந்த வசனங்கள் மூலமாக மோசே தேவ கிருபை மூலமாக இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, மோசே கடவுள்ட்ட ஜெபித்து தேவ கிருபை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவனையும் தம்முடைய ஜனங்களையும் என்ன செய்தாராம்? மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார் என்பதை நாம பார்க்கிறோம். ஒரு காலத்துல அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரை பார்க்க பயந்து கொண்டு போய் இருந்தாராம். ஆனால் கர்த்தருடைய மகிமை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருந்தது இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம். இப்ப நமக்குள்ள இருக்கும்ல, நம்ம சொல்றோம், அப்பா நாங்க உங்களை பார்க்கணும். ஆனா உங்களை பார்த்தா நாங்க எப்படி இருப்போம்? உங்களுடைய முக பிரகாசத்தை எங்களால பார்க்க முடியுமா? அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்குள்ள கண்டிப்பா மோசேயை போல வருவது உண்டு. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, அவருடைய மகிமை பார்த்த ஒருவரும் உயிரோடு இருந்ததில்லை. அப்படின்னு இருக்கிறனால மோசே பயந்து கேட்கிறாரு, உம்முடைய மகிமையை காண விரும்புகிறேன். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கணும். அப்ப அவருக்குள்ள அவருடைய கிருபை இருந்ததுனால எப்படி நான் உண்மை பார்க்கணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கூட சொன்னேன். மோசை கண்டது போல நானும் காண வேண்டும்னேன். அப்ப எங்க பாஸ்டர் வந்து தலையில ஒரு கொட்டு கொட்டணுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் யோசிச்சேன் அப்படின்னு கேட்டேன். அவரு எவ்வளவு நீதிமான்மா அப்படின்னு சொன்னார். நம்ம நீதிமான் கிடையாது அப்படின்னாரு. அப்ப நான் உடனே ஆமா, நாம் நீதிமான் கிடையாது. மோசே ஒரு நீதிமானா இருந்ததுனாலதான் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் அவரிடத்தில் காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஆண்டவரே ஆதி சபைகளில் இருந்த வல்லமையை ஊற்றும் நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது நாம் கேட்போம் இல்லையா? ஆதி சபையில எவ்வளவு வல்லமை இருந்து, எவ்வளவு அபிஷேகம் இருந்துச்சு. அந்த வல்லமையின் அபிஷேகத்தெல்லாம் எங்களுக்கு ஊத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆமா, அந்த இடத்துல அவருடைய கிருபை நம்மிடத்துல இருக்குமானால், நாம என்ன செய்ய மாட்டோமா? நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல், கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே நம்ம என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம் என்பதை
1 கொரிந்தியர் 3:10 பவுலடிகளார் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை மட்டும் இல்லை அப்படின்னா நாம் புத்தியுள்ள என்னெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நாம் கிருபை இருந்துச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? நம்ம பெரிய ஞானவான்களா இருப்போம், சிற்ப ஆசாரியரா இருப்போம். அடுத்து அவர் இல்லைன்னா நம்ம சிற்ப ஆசாரியரை போல அஸ்திவாரம் போட முடியாது, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களா இருக்க முடியாது, சகல நற்கிரியைகளையும் பெறுகிறவர்களாக மாற முடியாது. அதெல்லாம் நமக்கு வேணும்னா என்ன வேணும்னா தேவனுடைய கிருபை அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9:8 அவர் சொல்றாரு. அப்ப கலாத்தியர் 1:15 என்ன சொல்றாருன்னா, தாயின் கருவிலேயே தேவன் தம்முடைய கிருபையினால் அவருடைய கிருபை இல்லைன்னா நாம இந்த நாள்ல இருக்க முடியாது. எத்தனையோ பிள்ளைகள் பிறந்த உடனே இறந்துடுறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் வேதனையினால மரித்து போறாங்க. ஆனால் நம்மெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி நம்மளை காத்து கொண்டாருன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மை தாயின் கருவிலேயே தேவன் என்ன செய்தாரா? தெரிந்தெடுத்து அழைத்தவராய் இருக்கிறார் என்பதை கலாத்தியர் 1:15 நம்ம பார்க்கலாம். அப்ப நாம் இந்த நாள்ல இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து எபேசியர் 3:7 என்ன சொல்றாருன்னா, பவுல் கிருபையினாலேதான் ஊழியக்காரனாக மாறினான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தான்? கிறிஸ்தவர்களை சவுலாக இருக்கும்போது துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். தேவன் அவரை சந்திக்கும் போது அவர் பவுலாக மாற்றப்படுகிறான். அப்ப அது யாருடைய கிருபை? இந்த நாள்ல நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க, என்னை இந்த நெருக்கத்திலிருந்து தேவன் தெரிந்து கொண்டார், இந்த பாடுகள்ல இருந்து என்னை தேவன் தெரிந்து கொண்டார், இந்த நாள்ல நான் ஊழியக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கிருபை அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அவங்க இந்த ஊழியக்காரராங்க மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு. ஆதியாகமம் 6:8 யாருக்கு கிடைத்தது? நோவாவுக்கு. ஏன் கிடைத்தது? நிறைய மக்கள் கெட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல அவர் உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு மனிதனாக நோவா இருந்ததுனால அந்த மக்களுடைய அழிவில் இருந்து இவரை பாதுகாத்தார். ஆக இவருக்கும் ஒரு கிருபை கொடுக்கப்பட்டது. அடுத்து யாரெல்லாம் தேவ கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள்? இப்ப யாக்கோபை எடுத்துக்காங்க. யாக்கோபின் வாழ்க்கையில ஏசாவை ஏமாத்தி ஆஸ்திய வாங்கிட்டான். அப்ப அவன் எப்படி இவனை கொலை பண்ணிடுவாங்கிற எண்ணம் இவனுக்குள்ள வந்த போது அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகணுங்கிறதுக்காக அவனுடைய தாயின் தகவன் என்ன சொல்றாங்க, அவங்க மாமாட்ட போங்க அப்படின்னு போகும்போது அவன் கையில ஒண்ணு இல்லாம ஒரு கோலோட தான் அவன் போறான் பாதானுக்கு செல்லும் வழியில. ஆதியாகமம் 28:15 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருள் சூழ்ந்தனால அவன் அந்த இடத்துல படுத்திருக்கிறான். அப்ப தேவன் அவனோட ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். அப்போ நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் சொன்னாரு? அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை யாக்கோபின் மேல. தகப்பன் கூட இருக்கும்போது அந்த கிருபை அவனுக்கு கொடுக்கப்படல. அவன் பெரிய ஆசீர்வாதமான ஒரு மகன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். ஈசாக்குக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை இருந்துச்சு. ஆனா யாக்கோபுக்கு அந்த நாட்கள்ல அவன் தனித்து விடப்பட்ட வேளையில, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தனித்து விடப்பட்ட வேளைகளில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவன் கூப்பிட்டான், நீங்க என்ன என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் உண்மை விட மாட்டேன்னு அவன் சேர்க்கிறான். அப்ப அவனுக்கு அவருடைய கிருபை வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறார். நல்ல வாக்குத்தத்தை சொல்றாங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த வாக்குத்தத்தை, இதுதான் ஒரு வாக்குத்தத்தம். சொல்வார்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னா நாம் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கண்டிப்பா முடியும், இல்லைன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பற்றி பிடித்து கொண்டதுனால அவன் என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதாக நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்துல பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மோடு பேச வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணுமா? நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அவன் அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு அந்த இடத்துல நான் தேவனை கண்டேன் என்பதற்கு அடையாளமாக தன் கலையின் கீழ் வைக்கப்பட்ட அந்த கல்லை எடுத்து அதுக்கு பலி செலுத்துறான். அப்படி செலுத்தும் போது அந்த இடத்துக்கு என்ன பேரிடுறான்னா பெத்தேலாக மாற்றினான். ஏன்னா தேவன் அவனோடு பேசினார், அவனுக்கு கிருபை அளித்தார் என்பதை நாம் ஆதியாகமம் 28:19 நாம் பார்க்கலாம். அப்ப நாமும் நம்முடைய இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றும் போது
நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணும் போது, நம்முடைய இருதயம் தேவன் வாழுகிற இடமாக ஒரு ஜெப வீடாக நம்ம மாற்றும் போது, இந்த கிருபைகளை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, தேவன் எதை சுமக்கும் போது நியாய பிரமாணமாகிய தேவனுடைய வார்த்தைகள், நியாய பிரமாணம் என்னது? அந்த நாட்கள்ல கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் மோசேயின் நாட்கள்ல கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணமாகிய தேவனுடைய வார்த்தையை சுமக்கும்போது, அதை யார் சுமந்து சென்றது? யோசுவா 1:5-8 என்ன கூறப்படுகிறதுன்னா, தேவன் யோசுவாவை பார்த்து, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆசைப்பட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் யோசுவா கொடுக்கிறாரு. நீ அவர் கேட்டிருக்கலாம், மோசையே விட்டுட்டீங்க, என்ன வழி நடத்த சொல்றீங்க, நான் எப்படி செய்வேன் இந்த காரியத்தைன்னு கேட்டிருக்கலாம். அப்ப யோசுவா கேட்டதுனாலதான் தேவன் யோசுவாவுக்கு கூறியிருப்பார், நீ பயப்படாத, பலம் கொண்டு திறமனதாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், மோசையை வழி நடத்தினது போல உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு, நீ இவர்களுக்கு இந்த தேசத்தை நான் கொடுத்தேனே, ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவா என்று அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்ப அதை சொல்றதுலயும் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை? நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த நாள்லயும் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கட்டளை? இந்த நாட்கள்ல வேத புத்தகங்கள் இருக்குது, நிறைய அச்சிடப்படுது, ஆனா நம்ம அசல்ட்டையா இருக்கும். ஆனா அந்த நாட்கள்ல அந்த ஆலயத்துல வாசிக்கப்படுகிற நியாயப்பிரமாண புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் தான் உண்மையா இருக்கும். அப்ப அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செய்யணுமா? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப அந்த வார்த்தைகள் அவரை இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. அதுல நீ எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும். அடுத்து இரவும் பகலும் அதை தியானிக்கணும். நமக்கு சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பயமும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நல்ல கனியை தருவான்னு சொல்லிருக்கு. அப்ப அந்த வசனங்களை நம்ம இரவும் பகலும் தியானிக்கும் போதுதான் நான் சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதாக சொல்றாரு. அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் பிரமாணமாகிய தேவனுடைய வார்த்தையில நம்ம சுமக்கணும். அடுத்து அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்ன்னு சொல்ற. அப்பொழுது புத்திமானாய் நடக்கும். அப்ப நம்ம அந்த வசனங்கள் நம்மோட பேசும்போதுதான் நம்ம தீமைக்கு விலகி நன்மையானதை நம்ம காண முடியும். அந்த வசனம் நம்மோட பேசலன்னா நான் தீமையான பாதையில தான் போவோம். யோசுவாவிடம் அவர் சொல்றார், நான் மோசேக்கு காண்பித்த என்னுடைய கிருபையை உனக்கு தர வேண்டுமானால் நீ என்னுடைய வார்த்தையை ஏற்று நடக்கிறவனாய் மாற வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தையை ஏற்று நம்ம நடக்கணும். ஏனென்றால் யோவான் 15:7 என்ன சொல்லுதுன்னா, ஏனென்றால் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அந்த வார்த்தையில நம்ம உறுதியா பற்றி பிடித்திருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தான்னா அவர் செடியாகவும் நாம் கொடியாகவும் அவரில் நிலைத்திருக்கிற பட்சத்தில் தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அப்படி இல்லைன்னா நாம் இந்த உலகத்தாரை போலதான் நாமும் இருப்போம். கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம், அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாரு. இதன்படி இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் சென்ற இடங்களுக்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தாங்களாம்? அந்த நாள்ல உடன்படிக்கை பெட்டியை இப்ப நம்ம கையில கர்த்தருடைய வேதத்தை நம்ம எங்க போனாலும் சுமந்து செல்கிறோம். அந்த நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு உண்டு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் நியாயப்பிரமாண வார்த்தைகள் இருக்கும். நித்திய ஜீவன் வரைக்கும் அழைத்து செல்கிறதான மகத்தான வார்த்தை அதன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் இருக்கும். அப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் எல்லா இடத்துக்கும் போகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்வாங்க. அப்படி சுமந்து செல்லும் போதுதான் தேவனுடைய கிருபை அந்த இஸ்ரவேல் மக்களோட கூட இருந்துச்சு. இதை நாம என்ன செய்யக்கூடாதான்? மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 119, 160 பாருங்க. என்னவென்றால், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்பதான். சமூலம் என்றால் வேர் முதல் இலை வரைக்கும் ஒரு செடி முழுமையா, அதுதான் சமூலம் என்று வேதத்தின் அர்த்தம் சொல்லுது. அப்ப அது வரைக்கும் அப்ப நம்ம எல்லாவற்றிலும் அவருக்குள்ள நாம் நிலைத்து இருக்கணும். நம்முடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தாதான், சத்தியம் என்பதை நாம் அறிந்தால் நமக்கு நல்லது என்பதாக இந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்றார். அடுத்து 85, 50
கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது என்பது. அப்பா நம்ம எல்லா இடத்துலயும் சத்தியம் பண்ணக்கூடாது. உண்மையா இருந்தால் அது கூட சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுது, இந்த சத்திய வசனமாகிய இந்த வார்த்தைகளும் தேவனுடைய கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தரின் முகத்தை தேடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும். அடுத்து இந்த நாளுக்குரிய காரியங்கள் என்ன என்பதை நாம் என்ன செய்யணுமா? ஜபத்தோட என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 27:8-9 என்ன சொல்லப்படுதுன்னா, என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய சமூகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிடு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நீ சொன்னீர்ல, ஆகவே நான் உம்முடைய சமூகத்தை தான் நான் தேடுவேன். என்னுடைய இருதயம் இடத்துலதான் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறைக்காதே. உம்முடைய முகத்தை எனக்கு என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. நீ கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போட. நம்ம கேட்போம், அப்பா நாங்க செய்த பாவங்களை மன்னியுங்க, எங்களை தள்ளிடாதீங்க, உங்களுடைய கிருபை எங்களை விட்டு எடுத்து போடாதீங்க அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்கிற மாதிரி தாவீது கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஒன்னே ஒண்ணு முக்கியமான காரியம், நீரே எனக்கு சகாயர். அப்ப எல்லாவற்றிற்கும் விடுதலை அளிக்கிறவர் யாருன்னா நம்முடைய தேவன் ஒருவர் மட்டும்தான். அடுத்து, என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் நெகிழ விடாமல் ஒரு கையில ஒரு பொருளை வச்சிருக்கோம், அது நம்ம கை வலியோ அல்லது எதுனாலயோ ஒண்ணு கீழே விழுந்துரும். அப்படி என்னைய போற்றாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில சொன்னாரு, ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலும் அநாதி சிநேகத்தாலும் உன்னை சேர்த்து கொண்டேன் என்றார். அதுதான் நெகிழ விடுதல். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், திடீர்னு கீழே போயிடுறோம். அதான் தாவீது சொல்றான், நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக தாவீது கர்த்தராகிய தேவனிடத்துல சொல்லி அவருடைய முகத்தை தேடுகிறார். அவருடைய முகத்தை தேடும் போது மாத்திரமே நமக்கு என்ன கிடைக்குமா? ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கும். கண்டிப்பா அது கிடைக்கும். நான் நினைச்சிருக்கேன், ரொம்ப வேதனையில அழுது ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற நேரத்துல நான் கண்ணீரோடு விதைக்கும் போது அடுத்து வெளியே வரும்போது முகம் மலர்ச்சியோட நான் வருவேன். எந்த பாரமுமே எனக்கு இருக்காது. அப்ப அதான் சொல்றாரு, எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தருகிறார் என்றால், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தை தந்து. இப்ப தானியம் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல விலைக்கு போனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் நாம் தேவனோடு ஜெபித்து உறவை வைத்துக் கொள்ளும் போது நமக்கு அதை விட அதிகமான சந்தோஷம் நமக்கு என்ன செய்யுமா? நம்முடைய இருதயத்துல கிடைக்கும். நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதாக சங்கீதம் 4:6-8 வசனங்கள்ல தாவீது சொல்றார். எப்பொழுதெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கிறோம்? எப்ப நம்ம பார்க்கிறோம் அவருடைய முகத்தை? சந்தோஷமா இருக்கும்போது பாக்குறோமா? மகிழ்ச்சியா இருக்கும்போது பாக்குறோமா? நம்ம நினைத்ததெல்லாம் கிடைக்கும் போது பாக்குறோமா? இல்ல, ஒரு நேரம் நம்ம தவறிடுவோம். அப்படிப்பட்ட காலங்கள்ல நம்ம தவறிடுறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பதான் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. நம்மை தேற்றுகிறது. இப்படிப்பட்ட ரகசியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான்? எப்படி கண்டுகொண்டான் என்றால், தன்னுடைய அனுபவத்தின் மூலமா. தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க தகப்பன் கூட அவனை கூப்பிடல. அவன் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா மத்தவங்க எல்லாரும் சாமுவேல ஆசீர்வதிக்க வரும்போது, அப்போ கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு, சாமுவேலுக்கு இன்னொரு பையன் உண்டு அப்படிங்கிறாரு. அப்பதான் ஈசாய் சொல்றான், ஆமா ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கான், அவன் சிறியவன் தாவீது. ஆமா, அந்த இடத்துலயே அவனுக்கு ஒரு மகிமை இல்லைல்ல. அவன் ஒரு பொருட்டா நினைக்கல அந்த குடும்பத்தின் பிள்ளைகள். ஆனால் தாவீதுக்கு அந்த மதிப்பு, அந்த கிருபை தேவனிடத்துல இருந்து கொடுக்கப்படுறது. அந்த கிருபை அவன் அழைக்கப்படுறான். அவனுக்கு அபிஷேகம் கிடைக்குது. தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைக்குது. எப்படி அந்த கிருபையினால அவன் மென்மேலும் வளர்ந்தான் அப்படின்னா, பெலிஸ்தியரிடம் இஸ்ரவேல் ஜனங்களையும் சவுல் ராஜாவையும் அவன் மீட்கிறான். கோலியாத்தை எதிர்த்து ஒரே ஒரு கூழாங்கல் அவன் சொல்றான், என் தேவனை நீ நிந்திக்கிற, அந்த தேவனின் நாமத்தினால நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லி அவனை ஜெயம் எடுக்கிறான். அது கர்த்தருடைய கிருபையினாலதான்.
அவன் போலி நம்ம நினைக்கலாம் ஒரு சின்ன கல்லால அவன் ஜெயிச்சுட்டானே, ஒரு சின்ன பையன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு சின்னவன் ஆயிரமும் பெரியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னது போல, அந்த சின்னவனை கொண்டுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தாராம்? மீட்டு ரட்சித்தார். ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள தேவனுடைய கிருபை இருந்ததுனால அவன் வென்றான். அடுத்து தாவீது ராஜாவா இருக்கும் போதும் அவனுடைய மகன் இவன் மேல பொறாமையா இருக்கிறான். அதை அறிந்து அவன் எங்க போனானா? பெலிஸ்தேர் தேசத்துக்கு போய் ஆகீஸ்ங்கிற ராஜாவுக்கு பல விதங்களில உதவி செய்யறான். ஆனா அந்த நன்றியை அந்த ராஜா மறந்து ஜனங்களின் சொல்லை கேட்டு நன்றி இல்லாத முகத்தை அவன் காண்பிக்கிறான். அவனுக்கு இவ்வளவு உதவி நன்மைக்கு தீமை செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கு வேத வசனம். தீமைக்கு நன்மை செய்யன்னு சொல்லியிருக்கு வேத வசனம். ஆனா இந்த இடத்துல இந்த ராஜா நன்மைக்கு நன்மை செய்யாமல் அவன் ஒரு நன்றி இல்லாத ஒரு மனிதனாக தாவீதுக்கு தன்னுடைய முகத்தை காண்பித்தான். இதை அறிந்த தாவீது என்ன செய்யறான்? மனுஷத்தை கிருபை கிடையாது. ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை நம்புவதை பார்க்க நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவன் உள்ள தேவன் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அப்ப யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்னா நம்முடைய தேவன் மேலதான். மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, மனுஷரிடத்தில் கிருபை கிடையாது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போதுதான் நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்றால் மிகவும் பெரியது, மாறாதது என்பதை, நித்திய கிருபை என்பதை அவர் அறிந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கும் போது நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஒரு சில காரியங்களை தவறு செய்யறோம். யாராவது ஒண்ணு செய்தாங்களா, சே இந்த மனுஷன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாம்ச பலவீனத்தினால நாம் எல்லாவற்றையுமே பேசுகிறோம். எல்லா நேரமும் பெர்ஃபெக்டா இருக்கவே முடியாது. ஆனால் ஆதியாகமம் 6:8 நீதிமானும் உத்தமனாய் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? நாம் நீதிமான்களாக பொய் பேசாதபடி எல்லா காரியங்களிலும் உண்மை உத்தமமா இருக்கும்போதுதான் தேவன் நம்மோட கூட இருப்பாருங்கிறத அதுக்கு சாட்சியா யார சொல்றாருன்னா நோவாவை கூறுகிறார். அவர் கடவுள் மனுஷர்களை உண்டாக்குனாரு. ஆனா மனுஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கெட்டு போயிட்டாங்க. தேவர்களோடு சேர்ந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குறாங்க. அதனால நிறைய காரியங்கள் நடக்குது பூமியில. அநியாயமும் அக்கிரமும் நடக்கிறத பார்த்தோன்னே தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த இடத்துல யார் ஒருத்தர் உத்தமனா இருந்தார்னா நோவா மட்டுமே இருந்தாரு. அவர் தான் உண்மையும் உத்தமுள்ள மனுஷனாக நீதிமானா இருந்தாங்கிறத அறிந்த உடனே அவருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால அவங்களை அழிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாரு? மழையை கொடுப்பேன், நீ ஒரு பேழையை செய்யி. அந்த நேரத்துல நம்ம என்ன நினைப்போம்? இவர் என்ன இப்படி பேசுறாரு? ஒரு பேழையை செய்து நம்மளை எப்படி பாதுகாக்க முடியும்? உலகத்தையே அழிக்க போறேன்னு நினைக்கிறாரு, வெள்ளத்தையே வர வைக்க போறேன்னு நினைக்கிறாரு. எப்படி அது நடக்கும் என்பது நாம் நினைப்போம், கண்டிப்பா நினைப்போம். ஆனா அந்த அவிசுவாசம் அவனுக்குள்ள இல்லாம நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்து கொண்டுதான் என்பதாக ஆதியாகமம் 6:9 நம்ம பார்க்கலாம். அந்த நாட்கள்ல கர்த்தரை குறித்து அறிவதற்குரிய வசதிகள் அவ்வளவு கிடையாது. ஆனாலும் நோவா உலகின் மக்களை போல வாழ விரும்பல. அவன் என்ன நினைக்கிறான்னா, கர்த்தருக்கு பிரியமானவராக நம்ம வாழணும்னு நினைச்சு, பாவத்திற்கு விலகி போகணும்னு நினைச்சு, அவன் என்ன செய்தானா, முதல்ல கீழ்ப்படிதல் அவனிடத்துல காணப்படுச்சு. தேவன் சொன்ன வார்த்தை இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா நினைக்கல. ஆபிரகாமும் தன்னுடைய பிள்ளைய பலி செலுத்த போகும்போது அவன் அவிசுவாசத்தோட போகல. அவனை விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டதுனால அவன் பிள்ளையை தேவன் என்ன செய்தார்? பாதுகாத்து கொடுத்தார். அப்படியாக இந்த நாள்லயும் நோவா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு மாத்திரமே அவனுடைய செவிகள் திறந்திருந்தது. அடுத்து தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்தான்? விசுவாசிக்கிறான், கீழ்ப்படிந்தான். இதனால் கர்த்தருடைய கண்களில் மகா பெரிய கிருபை கிடைத்து தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தானா? காப்பாற்றினான். அவன் அப்படி செய்யலைன்னா அவனும் அந்த நாட்கள்ல அந்த வெள்ளத்துல அழிந்து போயிட்டான். ஆனா அப்படி செய்யல. கர்த்தருடைய கிருபை இவர்களுக்கு ரட்சிப்பின் பிழையை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அவனை ரட்சிப்பதற்காக அந்த பேழையானது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத, மற்றவர்கள் அழிந்து போனார்கள், நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறும் போது இப்படிப்பட்டதான ரட்சிப்பின் பேழை நமக்கும் என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அப்ப நம்ம பாவ வாழ்க்கையிலே உழன்று தவிக்காதபடி நம்மை பாவத்துக்கு விலகி நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து செயல்படும் போது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அடுத்து தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:34 சொல்றார் பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 113:6, 138:6, அவர் இந்த உலகத்தில் தாம் படைத்தவைகளை எல்லாம் பார்க்கும்படியாக தம்மை தாழ்த்தினார். யாரு? நம் தேவன். இதெல்லாம் பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக அவரையே தாழ்த்துகிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி, அப்பா தன்னை தாழ்த்தினாதான், நம்மளை நாம் தாழ்த்தினாதான் நம்மிலும் தாழ்மையானவர்களை நம்ம என்ன செய்ய நோக்கி பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். நான் மேட்டிமையா இருந்தேன், பண மேட்டிமை, மன மேட்டிமையா இருந்தான்னா தாழ்வா இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அவர் தன்னை தாழ்த்தி தாழ்மையுடனை நோக்கி பார்க்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்பதான் நம்ம அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்பதாக யாரெல்லாம் பெருமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய வேதத்துல என்ன இருக்குன்னா, பரிசேய நாயக்காரனை பத்தி நம்ம பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 9-14 வசனங்கள் வரைக்கும் உள்ள காரியங்களை நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். அதுல யார் மேட்டிமையா இருந்தான்னா பரிசேய நாயக்காரனை குறித்து நம்ம பாக்குறோம். பரிசேயன் தன்னை குறித்து பெருமையா, நான் அது செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், 3 நேரமும் ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கேன், அப்படியெல்லாம் அநேக காரியங்களை தேவனுக்கு முன்பாக அவன் சொல்றான். ஆனா ஆயக்காரன் என்ன செய்தானா, என்ன செய்தாலும் அதை மேன்மையாக சொல்லாதபடிக்கு கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னை தாழ்த்தி பாவியாகி என்மேல் கிருபையாயிருங்கிற அந்த வாசகத்தை சொல்லும் போது தன்னை தாழ்த்துகிற ஒருவரிடத்தில் தேவன் கிருபையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு அவன் தகுதியற்றவனாய் இருந்து தன்னை தாழ்த்தினதுனால அவன் என்ன செய்தானா, தன்னுடைய தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். அடுத்து கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கும் போது அப்பதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது மற்றவங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4:33 பாருங்க, அந்த நாள்ல தேர்வு செய்த அப்போஸ்தலர் என்ன செய்தாங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை. அப்ப தேவனை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லும் போது அவர்கள் மேல கடவுளுடைய கிருபை இருந்தது. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்னா, பூரண கிருபையை, மாறாத கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவரை குறித்து அநேகருக்கு நாம் சாட்சி பகரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் அப்பொழுதுதான் நம்முடைய மாறாத கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். அன்பும் இருக்கும் எங்கள் தன்னின் தகப்ப